தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போவது தெரு நாய்களால் பறிபோகும் பல உயிர்கள். இதற்கு போராடும் பல ஏசி ரூமில் வாழும் சொகுசு நாய்கள். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? இந்த தெரு நாய்களால் ரேபிட்ஸ் நோய் தமிழகத்தில் தான் இந்தியாவிலேயே முதல் இடமாக மக்கள் செத்து போகிறாங்க, குழந்தைகள் செத்து போகுது. உலகளவில் இந்தியா முதல் இடத்துல இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் யார் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரியங்கா காந்தி. இந்த பிரியங்கா காந்தி தான் ஃபஸ்ட்டு முதல்ல வீட்டில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் சும்மா இருக்க முடியாமல் பீட்டான்னு ஒரு சட்டத்தை மூலயமா அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் ப்ளூ கிராஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து இந்த மிருகவதை சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணதுலேருந்து எல்லா பிரச்சனையும் அதில் தான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தமிழகத்துக்கு பிரச்சனையும் இந்தியாவுக்கு பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் இந்த டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் தான் வரும். கச்சத்தீவை தாராவாத்ததுலேருந்து நம் தமிழின மக்களை இலங்கையில் கொண்டு கூச்சதுலேருந்து இன்றைக்கி மக்கள் ரேபிட்ஸ் நோயால் சாகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே காங்கிரஸும் டிஎம்கேவும் கூட்டணி ஆட்சியில் தான் இதெல்லாம் நிறைவேறி இருக்கும். இதற்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா? ஒரே தீர்வு, இந்த நாய்களை பிடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இது போராடுறதுல இந்த பொம்பளைங்க, இந்த பிரியங்கா காந்தியை சார்ந்த பொம்பளைங்கள்லாம் நிறைய போராடுறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், நாய்கள்லாம் பிடிச்சி கொண்டு போய் ஒரு 100 நாய்களை எல்லா வீட்லையும் விட்டுருங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த நாய்களை வச்சு ஃபேஸ் பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்கன்னு பார்த்துக்கலாம். அவங்களும் சில நாய்களை வளர்க்குறாங்க, பணக்கார நாய்களை. அந்த நாய்களை அவங்களுக்கு பல சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் இந்த நாய்களை அவங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அவங்களுக்கு அனுபவப்பட்டால் தான் அவங்க இதற்காக இறங்கி போராட மாட்டாங்க. மக்கள் ஒரு 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 தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு மேலே எங்கள் குழந்தைங்க நாய்களால் சாவுது, நீ அதுக்காக போராடுறியான்னு சொல்லி ஒரு வீட்டில் 100 நாய் கொண்டு விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பாருங்கள்.